ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி லூக்காஸ் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும். இது பேதுருவை குறித்த ஒரு சத்தியம். இந்த விளக்கங்களை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், திரும்பி போனவனை திரும்பி பார்க்கும் ஆண்டவர். அதுதான் இயேசு. விழுந்து போனவனை, தள்ளப்பட்டவனை, மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கிவிடுகிற கர்த்தர். இந்த உலகம் மடங்கடிக்கப்பட்டவனை கல்லெறிகிற உலகம், விழுந்து போனவனை தூற்றி திரியும் உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. திரும்பி போனவனை, பின்மாறி போனவனை, தூரமாய் போனவனை திரும்பி பார்க்கிற ஒரு கர்த்தர். இதுதான் இந்த நாளின் செய்தி. லூக்காஸ் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் யோசித்து பாருங்கள். மறுதலித்தவன், சத்தியம் பண்ண தொடங்கினவன். அதுக்கு முந்தின வசனம், அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, அவன் வேறொரு அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். அடுத்த வசனம் 60ஆம் வசனம், அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். பலமுறை அறியேன் அறியேன், நான் அவன் அல்ல. அப்படியானால் இஸ் அ டெலிபரேட், ஒரு பகிரங்கமான ஒரு பின்மாற்றம். அறிந்தவரை, அழைத்தவரை, உயர்த்தினவரை, வாழ்வு தந்தவரை மறந்து போன ஒரு உலகம் இது. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள், என் ஊழியர்கள் கூட அழைத்தவரை மறந்து, அழைப்பை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து வாழ்கிற ஒரு கொடுமையான உலகம் இது. இன்றைக்கு அழைப்பையும் மறந்து விடுகிறார்கள், அழைத்தவரையும் மறந்து விடுகிறார்கள். இன்றைய காலங்கள் மிக கொடிய காலங்கள். ஊழியர்கள் உட்பட நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியம் தள்ளுபடியாகிற ஒரு காலம். உண்மைக்கு மதிப்பு இல்லாத ஒரு உலகம், நீதியை மதிக்காத ஒரு உலகம். ஊழியர்களே நீதியை மதிப்பதில்லை, தேவனை அறிந்தவர்கள் நீதியை மதிப்பதில்லை. உண்மைக்கு இன்னைக்கு மதிப்பே இல்லை. நல்லாவே தெரியும் இது தவறு. ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதற்கு துணை போகிற மனிதர்கள், துணை போகிற ஊழியர்கள். இந்த செய்தியை நான் பேசும் முன்னதாக, ஒரு குடும்பம் அந்த தன்னுடைய பிரச்சனைக்காக ஒரு ஊழியரை சந்திக்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்காக நன்றாவே தெரிகிறது இது அநீதி, தவறு. ஆனால் தெரிந்தும் அந்த ஊழியர் அநீதிக்கு துணை போகிறார். அந்த அதாவது நீதி இல்லாத ஒன்றுக்கு துணை போகிறார். அதில் அவருக்கு என்ன ஆதாயமா தெரியவில்லை. அந்த அன்பு ஊழியர்களே, நீங்களும் நானும் நீதிக்கு தலை வணங்குவோம். உலகத்திலே சொல்றாங்க, நீதிக்கு தலை வணங்கு. இன்றைக்கு நீதி புறக்கணிக்கப்படுகிற ஒரு காலகட்டங்கள். உண்மைக்கு மதிப்பில்லை, அரசியலிலும் மதிப்பில்லை, ஆன்மீகத்திலும் மதிப்பில்லை. அரசியலில் கூட எவ்வளவு உண்மையுள்ள இருக்கிறார்கள், அவங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாமற் போகிறார்கள். ஒரு கர்ம வீரர் காமராஜர், ஒரு முன்னாள் அமைச்சர் கக்கன்ஜி அவர்கள், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே தேசத்திற்காக உழைத்தவர்கள், தேசத்திற்காக சிறைச்சாலை சென்றவர்கள் இன்றைக்கு இருக்கிடமே தெரியல. ஊழல்வாதிகள் பெருகிவிட்டார்கள், அக்கிரமம் பெருகிவிட்டது, அசுத்தங்கள் பெருகிவிட்டது. இன்றைக்கு ஊழியர்கள் கூட பாருங்களேன், ஊழியர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஈடுபடுகிறார்கள், தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு அதில் ஒரு ஆதாயம், ஒரு வருமானம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், ஐயா, நீங்கள் ஊழியராக இருந்து இந்த கட்சியிலே பணியாற்றுவீர்களே, அது தேவனுக்கு ஏற்புடையதா? அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஊழியர். அவர் சொல்லுகிறார், எனக்கு அது ஒரு பாதுகாப்பு. யோசித்து பாருங்கள், தேவனை போல பூமியிலே பாதுகாக்கிறவர்கள் யாரும் இல்லை. அவருடைய பாதுகாப்பை போல அரணான கோட்டை, பலமுள்ள கோட்டை, மகா பெரிய கேடகம், மகா பெரிய துணை. ஆனால் இன்றைக்கு அவரை விட்டு அப்படிப்பட்ட மக்களுக்காக தந்த செய்தி, திரும்பி போனவனை
திரும்பி பார்க்கிற ஒரு கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையிலே த லோயஸ்ட் பீரியட், அதாவது மிகவும் வேதனையான, கண்ணீரான, விரும்பத்தகாத ஒரு பீரியட், ஒரு கட்டம் என்றால் இதுதான். லூக்கா 22. என்றைக்கு தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, சுயலாபங்களுக்காக, சுய மதிப்புக்காக, சுய மேன்மைக்காக அவன் சொன்ன ஒரு வார்த்தை நான் அல்ல. அடுத்த வார்த்தை நீ சொல்லுகிறதை நான் அறியேன். ஆண்டவரை அறியேன். அறிந்தவன் சொல்லுகிறான் அறியேன். புரிந்தவன் சொல்லுகிறான் நான் அல்ல. நீ நிறைய பேர் பாருங்க, மண்ணுக்காக மாணிக்க திழந்தவன் நிறைய பேர். இந்த உலக ஆதாயத்துக்காக, பதவிக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக, வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் இன்றைக்கு நான் அவன் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல, எனக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி சொல்லுகிற மக்கள் ஏராளம். என்னோட முதல் குறிப்பு, த லோயஸ்ட் பாயிண்ட் பீரியட் இன் இஸ் லைஃப். அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் இருளான ஒரு நேரம் இதுதான். என்றைக்கு தேவன் விட்டு போயிடுறீங்களோ அது இருளான நேரங்கள், கண்ணீரின் நேரங்கள், அது ஒரு சோதனை நேரங்கள். ஏழ்மை பெருசல்ல, வறுமை பெருசல்ல, இல்லாமை பெருசல்ல. என்றைக்கு தேவனுடைய தூரம் போயிடுறீங்களோ அதை விட கொடுமை இந்த பூமியில ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை சொல்லுகிறது த லோயஸ்ட் பீரியட் இன் இஸ் லைஃப். அவன் வாழ்விலே ஒரு இருளான நேரம். அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில ஒரு சோதனை நேரம். அவனுக்கு அது புரியல. நீங்க ரொம்ப பேர் ரொம்ப கேஷுவலா சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு, நீங்க நிறைய பாஸ்டருங்க கர்த்தருடைய நாள்ல ஊழியம் அதை விட்டு விட்டு எங்கெங்கோ என்னென்னவோ பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வேண்டாம். நான் பலமுறை இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு என்மேல் உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையை நீங்களே சீரழிக்கிற ஒன்று. இதுதான் வாழ்க்கையின் மோசமான ஒரு நிலைமை. ஏழ்மை மோசம் அல்ல, வறுமை மோசம் அல்ல, இல்லாமை மோசம் அல்ல, வியாதி மோசம் அல்ல. என்றைக்கு ஆண்டு தூரமா போகிறோம். 22:54 அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 54 அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். இன்னைக்கு நிறைய பேர் கவனிங்க, a far place will forgetful of God. என்றைக்கு தூர போறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குத்தான் வீழ்ச்சி, உங்களுக்குத்தான் வேதனை, உங்களுக்குத்தான் பாடுகள். தூரத்திலே பின் சென்றான். இதுவரை அவன் வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகளை கண்டான். பல ஏற்றத்தாழ்வுகள் மாறி மாறி வந்தது. ஆனால் இதுதான் வாழ்வின் முடிவு. திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகளை அவன் கண்டான். ஆனால் இன்றைக்கு அவன் சந்தித்தது ஒரு வீழ்ச்சியின் உச்சக்கட்டம். இதுக்கு என்ன காரணம் என்றால், அன்பானவர்களே, என்றைக்கு தேவனை விட்டு தூர போறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி. இந்த வசனத்தை படிக்கிறேன். முதலாவது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. 55 வசனம், அவர்கள் நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர் நடுவிலே உட்கார்ந்தான். ஒரு சின்ன கேள்வி, நீங்க யார் நடுவில் இருக்கிறீங்க? யாரோடு கூட பழகுறீங்க? உங்க பழக்க வழக்கங்கள் யார்? அன்பு ஊழியர்களே, வசனம் அதாவது நல்ல பக்குவம் உள்ள, தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு அஞ்சி நடுங்குகிற, வார்த்தையை மதிக்கிற மக்களோடு பழங்கள். அவர்கள் நடுவில், அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவர்கள் நடுவில். யாரோட யுவர் அசோசியேஷன், உங்களுடைய நட்பு வட்டம், உங்களுடைய சகவாசம், உங்களுடைய உறவுகள் எல்லாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஊர் சுத்துறவங்க தான் உலக மனிதர்கள். அரசியல சுத்துறவங்க ஒருவேளை பேக்கெட் நரம்பும், ஆனா மனசு நரம்பாது. அவர்களிடவில் உட்கார்ந்தான். யார் எங்க இருக்க வேண்டியவன்? தேவனோடு. தேவன் எங்க இருக்கிறார் அங்கே அவரோடு கூட. அவரோடு, அதாவது நான் அவரை மறந்தாலும் என்னை பின்தொடர்ந்த ஒரு கர்த்தர். எம்மாவோ சீஷர்களுடன் நடந்தே போனார். இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹீட்டிங் கான்வர்சேஷன். அவர்கள் காரசாரமா பேசுறாங்க, அவரை பற்றி தான். அப்படி அவரை பற்றி பேசினாலும் அவர்களோடு கூட நடந்து போனார். அப்ப கூட
அவர் கடினமான வார்த்தை பேசல. அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன. இதற்கு முன்பும் அவன் வாழ்க்கையிலே பல காரியங்கள் உண்டு. அறியேன் சபிக்கும் சத்தியம் பண்ண தொடங்கி மனிதன் தான். ஆனால் கவனிங்க, இந்த வீழ்ச்சிக்கு மாறி மாறி வருகிற காரணங்கள் என்னவென்றால், சரியான ஸ்திரமற்ற ஒரு வாழ்க்கை. நீ நிறைய பேருக்கு ஒரு நாள் உயர்வு, ஒரு நாள் தாழ்வு. இதற்கு என்ன காரணம்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சிஷ்யர்களில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடவாமல், வார்த்தையோடு, வசனத்தோடு, தேவ சித்தத்தோடு, தெய்வ மையத்தோடு அவரோடு கூட நடவாமல். நிறைய அதுக்கு தலை நிறைய உண்டு, எனக்கும் உண்டு. நடக்க விருப்பம்தான், நடக்க முடியல. உலகம், உறவுகள், சரீர பலவீனங்கள், சூழ்நிலைகள், சம்பவங்கள், நம்மை பயமுறுத்துகிற எதிர்காலங்கள். அந்த வசனம் படிக்க கேளுங்க. அநேகர் அவரோடு கூட நடவாமல். சின்ன கேள்வி, ஆர் யூ வாக்கிங் வித் ஜீசஸ் எவ்ரிடே? ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அவரை சந்தோஷப்படுத்துறீங்களா? அவரோடு கூட நடக்கிறீங்களா? ஒரு தகப்பன் என்ன விரும்ப தெரியுமா? என் பிள்ளை என் கூட நடந்து வரணும். இந்த நவீன உலகத்துல பிள்ளைகள் பெற்றோர் கையை பிடிப்பதே ஒரு அவமானமா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அந்த பையன் சொல்றான், கையை விடு, ஐ கேன் விட்டு அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துடுறான். அது இயற்கையின் தண்டனை. வேதம் சொல்கிறது, அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு அந்த அசோசியேஷன், அந்த உறவுகள், அந்த தொடர்புகள் தேவனோடு, சபையோடு, ஊழியனோடு என்றைக்கு அந்த தொடர்பு அற்று போகிறதோ அன்றைக்கு வாழ்க்கையில பின்வாங்குதல். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பின்வாங்குதல் என்பது ஒரே நாள் நடக்கிற சம்பவம் அல்ல. கிராஜுவலி, ஸ்லோலி, கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல ஜபத்தை விடுவது, அடுத்து ஆராதனை விடுவது, ஐக்கியத்தை விடுவது, ஒரு நாள் ஆண்டவரே விடுவது. முதல்ல சபைக்கு மட்டும் அடிக்கிறது, அடுத்து பாஸ்டரை பார்த்தா கூட ஒரு சோத்திரம் சொல்றது இல்லை, விசுவாசிகளை பார்த்தா கூட அந்த பக்கம் போறது. அநேகரை பார்க்கிறேன். நேற்று கூட ஒருவரை பார்த்தேன். என்னை பார்த்துடனே அவர் சுத்தி சுத்தி வராரு. என்னை பார்த்தார், சுத்தி சுத்தி வராரு. அந்த பக்கம் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த அப்படி இருந்த கூட அந்த இப்படியே புகுந்து வெளியே விரும்புகிறார். நான் அவரை அழைத்து பேசினேன். அது ஏன்? தேவனோடு அந்த உறவு இல்லை என்றால், இதனுடைய பிள்ளைகள் இரவு என்றால் பக்கவாட்டில் தான் போகணும். அது உங்களுக்கு ஆபத்து. அடுத்த வார்த்தை மத்தேயு 14:22. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அந்த வார்த்தை சற்று பொருத்தமில்லாமல் இருக்கலாம். அவருடைய விருப்பமெல்லாம் நீங்கள் முன்னேற வேண்டும், ஜபத்தில் முன்னேற வேண்டும், வசனத்தில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், கொடுப்பதில் முன்னேற வேண்டும், ஊழியத்தில் முன்னேற வேண்டும். அதாவது முன்னே இந்த பூமியிலே உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்புகிற ஒரே ஒரு ஆண்டவர் மட்டும்தான். சக மனிதனை விரும்புவதில்லை. உங்களோட இருக்கிற சக ஊழியரை உங்கள் முன்னேற்றத்தை விரும்புவதில்லை. ஒருத்தரை பற்றி உயர்த்தி பேசிட்டு அடுத்தவருக்கு பொறுத்து கொள்ள முடியல. அவர் என்ன பெரிய ஆளா? அவர் ரொம்ப உயர்த்தி பேசுறீங்களே, அவரை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுறீங்களே. இந்த ஊழியங்களில் கூட ஒரு ஊழியனை புகழ்ந்து பேசினால் சக ஊழியருக்கு பொறுக்க முடியவில்லை. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர்களை முன்னே போகும்படி, அப்படி அவருடைய எண்ணமெல்லாம், அவருடைய ஆசையெல்லாம், நீ முன்னே போக வேண்டும், முன்னேறி போக வேண்டும், முன்மாறியாய் போக வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் மனிதனுடைய விருப்பம் தெரியுமா? எதில் முன்னே போக வேண்டும் அதில் முன்னே போகிறது இல்லை. எதில் முன்னே போகக்கூடாது அதில் முன்னே போகிறோம். விளங்கும் நினைக்கிறேன், புரிய நினைக்கிறேன். எதில் முன்னே போக வேண்டும்? ஊழியத்தில், சத்தியத்தில், வசனத்தில், நல்ல பண்புகளிலே, நல்ல சுபாவங்களிலே, ஊழிய வளர்ச்சியிலே கோ ஃபார்வர்ட். அதை விட்டுட்டு தப்பு செய்யறதில்ல, தேவையற்ற காரியங்களில், இந்த கட்ட பஞ்சாயத்தில் தனக்கடாது தலையிடுகிறவர். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அதுதான். இந்த அரசியல்ல அவங்க அந்த தொடர்பு வச்சிருக்கிறதே அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு உதவியாகத்தான், தன்னை பாதுகாத்து கொள்ள. ஒருத்தர் சொல்றாரு எனக்கு நேற்று, நீ எங்க போறியோ அங்க போ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ எங்க போறியோ அங்க போ. அதாவது தவறான வாழ்க்கை,
அதாவது எல்லாரும் வீடு அடமானம் போடுவாங்க, இவர் சபையை அடமானம் போடுறார். ஒரு சபையை அடமானம் வைத்திருக்க, அது இன்னும் ஸ்தாபனத்தின் இடம், அதை அடமானத்தை வைக்கிறார். நீ எங்க போறியோ அங்க போன்றார். இது எதை காட்டுகிறது? ஒரு வீழ்ச்சி, ஒரு ஒன்றும் இல்லாமை. இது அவங்களுக்கு புரியல. நீங்க அன்பானவர்களே, அதாவது சறுக்குதலுக்கு பல காரணங்கள் உண்டு. அது எங்க கொண்டு போய் முடியும் தெரியல. அதனுடைய காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, லூக்கா 20:31, சாத்தான் அவர்களை புடைக்கிறான். அவ்வளவுதான். என்னைக்கு அந்த பார்வனுடைய ஆவி உள்ள வருதோ, அந்த சாத்தானினுடைய அந்த அந்த வேலை உள்ள வருதோ, அவர் தன்னிலை மறப்பார்கள். they forget themselves. தாங்கள் யார், தங்கள் மேன்மை என்ன, தன்னுடைய அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, என்றைக்கு கவனியுங்கள், சாத்தான் அவர்களை புகுந்தான். யூதாஸ்குள்ளே சாத்தான் புகுந்தான். he forget himself. தன்னை மறந்தான், தன் அழைப்பை மறந்தான், தன் மேன்மையை மறந்தான், எல்லாவற்றையும் மறந்தான். அதனுடைய விளைவு என்ன? லூக்கா 22:62. லூக்கா 22:62. மனம் கசந்து. என்னைக்கு தேவரோட தூரம் போயிடுறீங்களோ அன்னைக்கு மனம் கசந்துரும். இது வரைக்கும் நீங்க அநேகரை கசக்கி பிழிஞ்சிங்க. ஒரு நாள் வரும், நீங்களே மனம் கசந்து போற அளவுக்கு மாறுவீங்க. யாரையும் கசக்கி பிழியாதீங்க, யாரையும் வருத்தப்படுத்தாதீங்க, யாரையும் வருத்த எடுக்காதீங்க. வார்த்தைகளால், செய்கைகளால், உங்களுடைய கிரியைகளால். டோன்ட் ஸ்குவீஸ் எனிபடி. அன்பான கணவன்மார்களே, அன்பான இல்லத்தரசிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை மனம் கசந்து போற அளவுக்கு பேசாதீங்க. விசுவாசிகளே, உங்களுடைய ஊழியர் மனம் கசந்து கொள்ள அளவுக்கு நடந்துக்காதீங்க. அவர் பூரிக்கட்டும், அவர் சந்தோஷப்படட்டும். பவுல் சொல்கிறான், நீங்கள் அல்லவா எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் அல்லவா எங்களுக்கு கிரீடம், நீங்கள் அல்லவா எங்களுக்கு மேன்மை. இங்கே வேதம் சொல்கிறது, அவனுடைய தவறு அவனையே மனம் கசந்து. இது யாரும் கசக்கல, அவன் மனமே அவனை கசக்க வைத்தது, வெறுப்படைய வைத்தது. என்னுடைய விளைவு என்ன? அழுதான். என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அன்பானுடைய பேதுருன் வீழ்ச்சி அடைந்தான், யூதாசு வீழ்ச்சி அடைந்தான். பேதுருன் வீழ்ச்சிக்கும் யூதாசு வீழ்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பேதுரு அவன் மனம் திரும்பினான், அழுதான். ஆனா யூதாஸ்க்கு மனஸ்தாபப்பட்டான், ஆனா மனம் திரும்பல. நீ நிறைய பேர் மனஸ்தாபப்படுறாங்க. they say yes, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் செய்தேன். அதல்ல முக்கியம், அதல்ல. you have to reconcile with God, return, repent, reconcile, restore. திரும்பி வாருங்கள், ஒத்துக்கொள்ளுங்க. எஸ் லார்ட், தேவன் நல்மனம் பொருந்துங்கள். நிறைய பேர் மனஸ்தாபப்படுறாங்க, மனம் திரும்பல. தப்புதான். எத்தனையோ பேர் என்னுடைய ஊழியத்துல நிறைய பேர் தவறு பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாங்க, நான் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். நான் திருப்பி அதே தவறு. அதுல ஒரு மனஸ்தாபம் இல்லை. இது அந்த தற்காலிகத்துக்கான ஒரு தேடுதல், தற்காலிகமான ஒரு காரியம். வேண்டாம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக மனஸ்தாபப்படுங்க, அல்லது மனம் திரும்புதல். அந்த வசனம் சொல்லுகிறது, மத்திய 27:3, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மரண ஆக்கினைக்குள்ளா தீர்க்கப்பட்டதை மனஸ்தாபப்பட்டான், ஆனால் மனம் திரும்பவில்லை. மனஸ்தாபப்பட்டான், ஆனா பேர் வாழ்க்கையில அவன் மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பினான். நீங்க என்ற செய்தி என்னவென்றால், அதாவது மனம் திரும்பும் போது நடக்கின்ற ஒரு 4 ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். நினைவு கேளுங்க. மனம் திரும்பும் போது, அன்பானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தவறுகள் மன்னிக்கப்படுகிறது, புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தருகிறார். there is a chance, second chance. உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை தருகிறார். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, திரும்பவும் எந்த நிலையில் இருந்தீர்களோ அதே நிலைக்குள்ள கொண்டு வருகிறார். நீங்க எல்லாருக்கும் இருக்கிற மிக கேள்வி என்னவென்றால், கேன் ஐ டூ த மினிஸ்ட்ரி? ஆதி நிலை அடைவேனா, திரும்ப நிலைக்கு வருவேனா? பிசாசு சொல்ற பல காரியங்கள் முடியாது. நீ விழுந்து போன ஒருவன், மனிதன் பயன்படுத்த மாட்டார், நீ ஒரு பாவி. இல்லை, God can restore. ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு ரீஸ்டோர். எங்கிருந்து விழுந்தாயோ அதே இடத்தில் உன்னை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற கர்த்தர். ரீஸ்டோர், உன்னை நிலைநிறுத்தும் ஆண்டவர்.
அவர் சொல்கிறார், உன்னை நிலைநிறுத்துவேன், சீர்படுத்துவேன், பலப்படுத்துவேன், அதே இடத்தில் உன்னை பயன்படுத்துவேன். ரீஸ்டோர், அந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு இன்றைக்கு என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தோல்வி அடைந்தது போல இருக்கலாம். தோல்வி, எல்லாவற்றிலும் தோல்வி தோல்வி தோல்வி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதல்ல முக்கியம், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த வசனம் இப்படி, இந்த ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது, வாட் நவ் பீட்டர், இப்பொழுது என்ன. இது ஆங்கிலத்தில் பயன்படுத்த இன்னொரு மொழிபெயர்ப்பு, வாட் நவ் பீட்டர். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், அதாவது தோல்வியடைந்து போல நீ உணரலாம், தோல்வியடைந்து போல இருக்கலாம், உன்னை எல்லாரும் ஒரு மாதிரியா திரும்பி பார்க்கலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. இன்றைக்கு அவருடைய திரும்பி பார்க்கிற நோக்கமே உன்னை சீர்படுத்தும்படியாய், உன்னை மறுபடியும் திருப்பும்படியாய். அவர் கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். திரும்பி அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அவருக்கு முன்னாக நான் இல்லை, அவருக்கு பக்கத்துல இல்லை, அவருக்கு பின்னாக இருக்கிறேன். நான் பின்னாக இருந்தாலும் என்னை திரும்பி பார்க்கும் ஒரு தெய்வம். இந்த உலகத்துல முன்னால் இருந்தாலே தெரியல. இன்னைக்கு பாருங்க, இந்த அரசியல் கூட்டங்களில தலைவருக்கு முன்பாக தன்னை தன்னை காட்டிக்கொள்கிற மக்கள் ஏராளம். இந்த தலைவர் போகும்போது இந்த வழிநடுக இந்த தலைவருக்கு வணக்கம் செலுத்தி ஏதோ சால்வை கொடுத்து நான் இருக்கிறேன் தன்னை அடிக்கடி காட்டிக்கொள்கிற மக்கள் ஏராளம். என்னோட பின்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நீ பின்னாக இருந்தாலும் உன்னை திரும்பி பார்க்கும் கர்த்தர். சில பேருக்கு இன்னைக்கு அது மேடையில கூட பாருங்க, அந்த முன் வரிசையில் அமரணும். சில பேருக்கு அது விருப்பம். அந்த முன் வரிசையில் இடம் தரலன்னா அவங்க வாழ்க்கையில சோர்வு. நான் போனேன், என்னை பின்னால் உட்கார வச்சுட்டாங்க, நான் போனேன், என்னை செகண்ட் ரோ கொடுத்தாங்க. நீ எந்த ரோல கொடுத்து இருந்தாலும் உங்களை திரும்பி பார்க்கிற தேவன் அவர். உலகம் திரும்பி பார்க்குதோ இல்லையோ, தேவன் திரும்பி பார்ப்பார். உலகம் வாழ்ந்திருந்தா அவங்கள பார்க்கும், உயர்ந்திருந்தா அவங்கள பார்க்கும், மேலா இருந்தா அவங்கள பார்க்கும், உச்சத்தில் இருந்தா அவங்கள பார்க்கும். நீங்க பள்ளத்தில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் ஒன்றுமில்லாத இருந்தாலும் உங்களை திரும்பி பார்க்கிற ஒரு தேவன் அவர்தான். எனவே ஆரம்பத்தில் சொன்னேன், திரும்பி போனவனை திரும்பி பார்க்கிற தேவன். தேவன் திரும்பி பார்க்க உண்டாகிற ஒரு 4 ஆசீர்வாதங்கள் திரையில் பாருங்கள். நம்பர் 1, ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பு. அதனுடைய செய்திகளை பின்னாலே பேசுகிறேன். நம்பர் 2, ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம், ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். 3வது, ஒரு ஃபில்லிங், நிரப்புதல். என்னை நிரப்பும் இயேசுதேவனை இன்று நிரப்பும். There's a filling in the spirit, filling in my conscious, filling in my ministry, filling in my anointing. வசனத்தால் நிரப்புகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார், நல்ல பண்புகளால் நிரப்புகிறார், நல்ல சுபாவங்களால் நிரப்புகிறார். ஃபில்லிங். 3வது, ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம். நம்பிக்கை இழந்து, வாழ்வை இழந்து, எல்லாவற்றை இழந்து, ஒன்றுமே இல்லாத நிலையில God says there's a future for you. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. தோல்வி அடைந்தது போல காணப்படலாம், ஆனால் அன்பானவர்களே, உங்கள் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறது. You turn your failure into success. உன் தோல்விகளை வெற்றிகளாய் மாற்றுகிறவர். Forgiveness. 2வது, ஃபியூச்சர். 3வது, ஃபில்லிங். 4வது, fruitfulness, ஒரு கனி உள்ள வாழ்க்கை. கனி உள்ள வாழ்க்கை, ஒரு கனியற்ற வாழ்க்கை, அந்தகாரத்தின் வாழ்க்கை. இப்பொழுதோ கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய கனிகள், குட் கேரக்டர்ஸ், நல்ல பண்புகள். 5வது, ஃபெய்த்ஃபுல்னஸ், இதில் உண்மையில்லாத வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. திரும்பமாக ரிவர்ஸ்ல சொல்றேன், a life of faithfulness, ஒரு உண்மையின் வாழ்க்கை. a life of fruitfulness, கனி உள்ள ஒரு வாழ்க்கை. a life of filling, நிரப்பப்படுகிற வாழ்க்கை. a life of future, நம்பிக்கையின் எதிர்கால நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. a life of forgiveness. ஒவ்வொன்றாய் சொல்ல நம்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். 1வது, ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயித்துள்ள வாழ்க்கை. மார்க்கு சுவிசேஷம் 16ம் அதிகாரம் 6ம் வசனம். மார்க்கு
16:6. அன்பானவர்களே, உங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு நிவாரணம் பாவ மன்னிப்பு. வேறு ஒன்றுமல்ல. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அவருடைய பாதம் விழுந்து வேற ஒன்றும் சொல்ல வேணாம். எஸ் லார்ட். கவனியுங்கள், அவருடைய அன்பு இன்றும் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அவருடைய இரக்கம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அவருடைய தயவு உங்களுக்காய் காத்திருக்கிறது. யூ கேன் ரீச் எனி டைம். இந்த நிலையிலும் நீ அவரை தொடலாம், சந்திக்கலாம். திரும்ப சொல்கிறேன், ஸ்டில் இட் இஸ் அவைலபிள். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய பரிவு, அவருடைய பாசம், அவருடைய அரவணைப்பு இன்றும் இன்னும் உங்களுக்காய் காத்திருக்கிறது. He never writes. மறைந்திருக்கவில்லை. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஸ்டில் இட் இஸ் அவைலபிள். கொடுங்க, இங்கே மில்க் அவைலபிள், மீல்ஸ் அவைலபிள், கிடைக்கும். நீங்க போன பிறகு ஆயத்தம் பண்றதில்லை, இதுக்கு நான் ஆயத்தம் வச்சிருக்கிறேன். இஸ் லவ் இஸ் அவைலபிள். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பரிவு, அவருடைய பாசம் இன்னும் அவைலபிள். இதைத்தான் மார்க்கு சுவிசேஷம் 16:6. இயேசு அவரை நோக்கி, பயப்படாதீர்கள். பின்மாறி போயிட்டீங்க, தூரம் போயிட்டீங்க, அறியேன்னு சொன்னீங்க, ஆனால் இதோ அவர். அந்த 2 வார்த்தைகளை சேர்த்து படிக்க விரும்புகிறேன். பயப்படாதீர்கள். ஓடி போனவங்க தான், ஒளிந்து கொண்டவங்க தான் சொல்லுகிறார், இதோ அவர். அவர் வைத்த இடம் இதோ அவர். அப்படியானா நான் எவ்வளவு தூரம் தான் நான் என்னை ஒழித்து கொண்டாலும், எவ்வளவு தூரம் போனாலும் சொல்கிறார், இதோ நான் தான், பயப்படார்கள். அடிக்கடி இந்த வார்த்தை திருமறையிலே பயன்படுத்தப்படுகிறது. நான் தான். அவருடைய கருத்து என்னவென்றால், அவருடைய சாவர்னிட்டி, அவருடைய ராஜரீகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாட்சி, அவருடைய கம்பீரம், உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகள் நான் தான். நீங்க அநேகம் சொல்றாங்க நான் தாங்க. அந்த நான் என்பது உலகத்தில் ஆணவத்தின் பேச்சு. ஆனா இது உன்னை வாழ வைக்கும் பேச்சு, உன் வாழ்க்கையை ஆளுகும் அரசாட்சி செய்யும் பேச்சு. அவர் சொல்லுகிறார், நான் தான். அடுத்து லூக்கா 24:34. கவனிங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எந்த ஒரு மனிதன் பின்மாறி போனானோ, எந்த மனிதன் ஓடி ஒளிந்தானோ, நான் அவன் அல்ல, நான் அறியேன் என்று சொன்ன அதே சீமோனுக்கு தரிசனமானார். லூக்கா சுவிசேஷம் 24:34. அதே சீமோனுக்கு. பாருங்க, இதுதான் கர்த்தர். இதன் ஆரம்பத்திலே சொன்னேன், திரும்பி போனவனை திரும்பி பார்க்கிற கர்த்தர். பாருங்க, எல்லாருக்கும் அல்ல. ஆனால் முதலாவது சீமோனுக்கு உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். லூக்கா சுவிசேஷம் 24:34. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எவ்வளவு பேர் இருந்தாங்க, சிஷ்யர்கள் இருந்தாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது இப்படி சொல்லுவாங்க, பர்டிகுலர்லி, முக்கியமாக அவர் யாருக்கு பிரசன்னமானார் என்றால், கவனிங்க, மறுதலித்த, ஓடி போன. அப்படியானால் ஒரு மனிதன் கெட்டு போவதோட சித்தம் அல்ல. நம்ம ஒரு ஆள் தவறு பண்ணா காலம் முழுக்க அவனை போட்டு வதைக்கணும், அது இயல்பு. இன்னொரு பகுதி இருக்கிறது. சில பேர் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை திருத்திக் கொள்வதற்கான ஆசையே இல்லை. I have seen so many people. தவறு செய்தவர்கள் மன்னிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனா கொஞ்சம் கூட அதுல இருந்து வெளியே வர விரும்பல அவங்க. The same thing. ஒரு முறை காயப்படுத்தப்பட்டோம், பரவாயில்ல, இனி அவர் திருந்தி வருவார், ஒழுங்கா இருப்பார். ஆனா திருந்தின பாடே இல்லை. ஆனா தேவன் நம்பி அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு அவர் தரிசனமானார். இது என்ன விஷயம் என்றால், என்றைக்கு பாவம் உடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறதோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு, இடைவெளி. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 66ஆம் சங்கீதம் 18. என் இதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நீங்க தான் பிரச்சனை. இது உடைய சிந்தை சரியா இருக்கட்டும், எண்ணங்கள் சரியா இருக்கட்டும், பேச்சு சரியா இருக்கு, எல்லாத்துக்கும் அடிப்படையே சிந்தை தான். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு,
7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.